नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्यपादाय निधाय कृपापदायिने गौरगतदामदाय नगरग्रामदारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रये नष्टप्रायेष अभद्रेषु नित्यं बाहुदः सेव्या भगवती उत्तमा श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुंपुं लङ्घाय देग्रिं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ஸ்ரீவன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா. பாகவத பிரார்த்தனை யாராவது பண்றீங்களா மாதாஜி? நான் படிக்கட்டுங்களா மலர்? படையும் மாதாஜி. सर्वशास्त्राब्धि पीयूषा सर्वलोक वेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाट्या सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिदुवन्दोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्द पादाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत्येक बन्धो मच्चङ्गिन् मत्पुरो मन्मकादन मत्निष्ठारः मद्भाग्या महानन्द नमोऽस्तुते असाधु साधु तथा यन्नदिनोच्यताः कानामुच्चहासिन् मां प्रेम्णा कृत्कण्डयोस्फुरा கடந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கு புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதஜ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு பாகவதம் 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 28 ஸ்லோகம் 65. 65வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய बर्हिष्मन्येदत् अध्यात्मं पारोक्ष्येन प्रदर्शितं यत् परोक्षप्रियो देवो भगवान् विश्वभावनः. மொழிபெயர்ப்பு. அன்புடைய மன்னன் பிராசீன பர்கீரியே, காரணங்கள் எல்லாவற்றுக்கும் மூல காரணராக விளங்கும் முழுமுதற் கடவுள் மறைமுகமாக அறியப்படுவார் என்று போற்றப்படுகிறார். ஆகையினால் நான் உனக்கு புரஞ்சனின் கதையை கூறினேன். உண்மையில் இது தன்னுணர்வு பெறுவதற்கான உபதேசமாகும். பொருளுரை. தன்னுணர்வு பெறுவதற்கு புரஞ்சனின் கதையைப் போல் புராணங்களில் ஏராளமான கதைகள் இருக்கின்றன. வேதங்கள் புரோட்ச பிரியா இவகி தேவா என்று கூறும் சாதாரண மனிதனுக்கு ஆன்மீக பொருட்களில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் புராண கதைகள் பல இருக்கின்றன. ஆயினும் இக்கதைகள் உண்மையை பற்றியே பேசுகின்றன. உன்னத நோக்கமில்லாத சாதாரண கதைகளாக இவற்றை கருதக்கூடாது. சில கதைகள் வரலாற்று உண்மைகளை குறிப்பிடுகின்றன. இக்கதையின் கருப்பொருளில் ஒருவன் ஆர்வம் கொள்ள வேண்டும். மறைமுக உபதேசம் சாதாரண மனிதனால் உடனே அறிந்து கொள்ளப்படுகிறது. பக்தி யோகத்தின் பாதை என்பது முழுமுதற் கடவுளின் லீலைகளை பற்றி நேரில் கேட்டு அறிந்து கொள்ளும் பாதையாகும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு
ஆனால் பகவானின் செயல்களைப் பற்றி நேரடியாக கேட்க விரும்பாதவர்களும் அல்லது அவற்றை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் நாரத முனிவர் கூறியது போன்ற அக்கதைகள் மற்றும் கற்பனை சரிதங்களை மிகவும் ஆர்வமுடன் கேட்கக்கூடும். இந்த அத்தியாயத்தில் உள்ள சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அருஞ்சொல் விளக்கம் வருமாறு: ஆதேசகாரி, பாவச் செயல்களிலிருந்து விளையும் பலன்கள். அகஸ்திய, மனம். அமாத்திய, புலன்களை ஆளும் மனம். அற்புத, அற்புத, முழுமுதற் கடவுளின் நாமம், வடிவம், குணம் போன்றவற்றை பற்றிய பல்வேறு வகையான சிரவணம் மற்றும் கீர்த்தனம். அரி, நோய் போன்ற தடைகள். போக, அனுபவித்து மகிழ்தல். இங்கே இச்சொல் உண்மையான ஆன்மீக இன்பத்தை குறிப்பிடுகிறது. பிரித்ய, புலன்கள் போன்ற உடலின் பணியாளர்கள். திரவிடராஜ, பக்தி தொண்டு அல்லது பக்தி தொண்டில் செயல்படுவதற்குரிய மனிதன். துவார, கண், செவி போன்ற உடலின் துவாரங்கள். கிருக, கிருக வீடு, ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒருவனுக்கு தேவைப்படும் எவ்வித இடையூறும் இல்லாத தனியிடம் அல்லது பக்தர்களின் நல்லுறவுகள். இத்மவாக, ஆன்மீக குருவை நாடும் பக்தர். இத்ம என்பது பிரம்மச்சாரி. வேள்வி குண்டத்தில் எரிப்பதற்கு எடுத்துச் செல்லும் விறகுகள். ஆன்மீக உபதேசங்களினால் ஒரு பிரம்மச்சாரி காலையில் தீ வளர்த்து வேள்வி பொருட்களை அதில் ஆபூதி செய்கிறான். மெய்யுணர்வு செய்திகளை பற்றி கற்றுக்கொள்வதற்காக அவன் ஆன்மீக குருவிடம் செல்கிறான். வேதங்கள் அவ்வாறு செல்லும் ஒருவன் வேள்விகளுக்கான விறகுகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றன. வேதங்களின் உண்மையான கட்டளை பின்வருமாறு: தத்விஞாத்தனம் சாகுரும் ஏவாபிகச்சித் ஸ்மித் பாணி ஸ்தோஸ்திரியம் பிரக்வனிஷ்டம். உன்னத விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒருவன் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதை செய்யும் பொழுது அவன் எரிப்பதற்கு பயன்படும் விறகுகளை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆன்மீக குருவிற்கான அடையாளம் வேத முறைகளை அவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆகையினால் அவர் தொடர்ந்து முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார். முண்டக் உபனிஷத் 1.2.12. இப்படிப்பட்ட ஆன்மீக குருவிற்கு தொண்டு செய்வதன் மூலம் ஒரு கட்டுண்ட ஆத்மா ஆன்மீக உணர்வின் தன் குருவின் வழிகாட்டுதலின் கீழ் உறுதியாக முன்னேறுகிறார். மாயா சக்தியினால் திசை திருப்பப்பட்டோர் வாழ்க்கையினை வெற்றிகரமாக்குவதற்காக ஒரு ஆன்மீக குருவை நாடுவதில்லை. ஜாயா புத்தி, ஜீர்ணா சர்ப்ப, உயிரின் சோர்வுற்ற காற்று. காலகன்யா, முதிர்ச்சியின் பயனின்மை அல்லது இயலாமை. காம, கடுமையான ஜுரம். குலாச்சல, இடைஞ்சல் ஏதுமில்லாத அமைதியான இடம். குடும்பினி, புத்தி. மதிரேட்சேன என்பது கவர்ச்சிகரமான விழிகளை உடையவள் என்பதாகும். அக்கண்களை கவனிக்கும் ஒருவர் அவளால் பைத்தியமாக்கப்படுவார். மதிரேட்சேன என்பதற்கு மற்றொரு பொருள் அழகான இளமங்கை என்பதாகும். ஜீவகோஸ்வாமி மதிரேட்சேனா என்பதற்கு பக்தியின் வடிவம் என்று பொருள் கொள்கிறார். பக்தி கோட்பாட்டினால் ஒருவன் கவரப்படும் பொழுது அவன் பகவான் ஒருவன் ஆன்மீக குருவின் சேவையில் ஈடுபடுகிறார். அதனால் அவனது வாழ்க்கை வெற்றி அடைகிறது. அப்பெண் வைதர்பி தன் கணவனை பின்பற்றினாள். அவள் தனது வசதியான அரண்மனையை துறந்து வெளியே வந்தது. ஆன்மீக உணர்வு பெறும் மாணவன் எல்லாவற்றையும் தன் ஆன்மீக குருவிற்காக துறப்பது போன்றதாகும். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் யஷ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதா என்கிறார். ஒருவன் வாழ்க்கையில் உண்மையில் வெற்றியடைய விரும்பினால் அவன் தன் ஆன்மீக குருவின் உபதேசங்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும். பின்பற்றவே அவன் ஆன்மீக வாழ்க்கையில் துரித வளர்ச்சி அடைகிறான். விஸ்வநாத சக்கரவர்த்தியின் இக்கருத்து கீழ்வரும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை 6.23 பின்பற்றி வந்ததாகும். யஷ்ய தேவா பராபக்திர் யதா தேவ ததா குரௌ தஸ்ய இதை கதிதா கை அர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக. பகவானிடத்தும் குருவினிடத்தும் மாறாத நம்பிக்கை வைக்கும் மகாத்மாக்களுக்கு வேதங்களின் உட்பொருட்கள் அனைத்தும் தாமாகவே அருளப்படும். சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆச்சாரியவான் புருஷா வேதா என்று கூறப்பட்டிருக்கிறது. உண்மையான ஆன்மீக குருவை அணுகும் சீடன் ஆன்மீக உணர்விற்கான அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். பஞ்சால 5 உணர்வு புலன்கள். பரிச்சத, புலன்களின் மொத்த எண்ணிக்கை. பௌரஜன, உடலை உண்டு பண்ணும் 7 அடிப்படை பொருட்கள். பௌத்திர, அமைதியும் அடக்கமும். பிரஜ்வாரா, விஷ்ணு ஜுவாரா எனப்படும் ஒரு வகையான ஜுரம். பிரதிக்ரியா, பரிகாரமாக விளங்கும் மந்திரங்கள், மருந்துகள் போன்றவை. புறபாலகா, உயிர்காற்று. புத்திர, உணர்வு. சைனிக, மும்முனை துன்ப நிலை. சப்தசுத, கேட்டல், ஓதுதல், நினைத்தல், வழிபடுதல், பகவானின் திருவடி தாமரைகளுக்கு தொண்டு செய்தல், திருமூர்த்தத்தினை வழிபடுதல் மற்றும் பகவானின் தொண்டனாதல் என்னும் 7 புத்திரர்கள். நசருத்திய, முயற்சி. சுத, வைதர்பியின் புதல்வன் அல்லது பலன் தரும் செயல்களில் வளர்ச்சி பெற்று பக்தி மிக்க ஆன்மீக குருவிடம் தொடர்பு கொள்பவன். இப்படிப்பட்டவன் பக்தி தொண்டில் ஆர்வமுடையவனாகிறான்.
வைதார்பி முற்பிறவியில் ஆணாக இருந்து அவனது மறுபிறவியில் பெண்ணானவன். ஏனென்றால் அவன் மறுபிறவியில் பெண்ணிடம் அதிக பாசம் வைத்திருந்தான். தர்ப்ப என்றால் தர்ப்பை புல் ஆகும். பலன் தரும் செயல்கள் அல்லது கர்மகாண்டிய உணர்வுள்ள குடும்பத்தில் பிறக்கும் ஒருவனுக்கு ஓமையாவாள். கர்மகாண்டிய செயல்களில் ஈடுபடுபவன் அதிர்ஷ்டவசத்தால் ஒரு பக்தனோடு வைதர்பி மலையத்துவஜ மன்னனை மணந்து தொடர்பு கொண்டது போல் தொடர்பு கொண்டான் என்றால் அவன் வாழ்க்கை வெற்றி அடையும். அவன் பிறகு பகவானின் பக்தி தொண்டை தொடர்ந்து செய்பவனாகிறான். பந்தப்பட்ட ஆத்மா உண்மையான குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலம் விடுதலை அடைகிறான். விதர்ப்ப ராஜசிம்க பலன் தரும் செயல்களில் தேர்ச்சி பெற்றவர்கள். வீரிய கருணையுடைய ஒருவன். யமராஜனின் தூதர். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 28ஆம் அத்தியாயமான அடுத்த பிறவியில் புரஞ்சனன் பெண்ணாக பிறத்தல் என்னும் பகுதிக்கு பக்தி வேதாந்தரின் பொருளை இத்துடன் நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த நம்ம ஓமை கதை இப்ப நம்ம பார்த்துட்டு வர்றோம். புரஞ்சனன் எப்படி பிராசீன பர்ஹிசித் அவருக்கு அவரை சுட்டி காட்டாம அவருடைய நடவடிக்கையை இன்னொரு பேரு வச்சு கதை வடிவமாக இப்ப நாரதர் பிராசீன பர்ஹிசித் அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த உவமை எந்தெந்த உவமைகள் இது வரைக்கும் நாம படிச்சோமோ அதையெல்லாம் இப்ப டீட்டெயிலா இந்த கடைசி ஸ்லோகத்துல சொல்லி நமக்கு மறுபடியும் தெளிவுபடுத்துறாங்க. ஸோ பிராசீன பர்ஹிசித் எல்லா காரணங்களுக்கும் காரணமான முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத மறைமுகமாக அறியப்படுகிறார். சோ அத பிராசீன பர்ஹிசித் அதை உணர்ற மாதிரி அவர் சொல்றார். ஆகையினால் நான் உனக்கு புரஞ்சனன் கதையை கூறினேன். உண்மையில் இது தன்னுணர்வு பெறுவதற்கான உபதேசமாகும். இதெல்லாம் வெறுமெனவே உபதேசம் செஞ்சுட்டு மறந்துட்டு போறது கிடையாது. இது தன்னுணர்வு, செல்ஃப் ரியலைசேஷன். நான் உடல் அல்ல, ஆத்மா. அப்போ ஆத்ம ரீதியில் எப்படி செயல்பட வேண்டும்? இப்ப புரஞ்சனன் ஒரு பெண்ணோட தொடர்பினால குடும்பத்தில் அதிகமான பற்று வச்சு உண்ணுவது, உறங்குவது, தன்னை பாதுகாத்து கொள்ளுவது, இந்த மாதிரி செயல்களை மிருகங்கள் கூட அது செய்யும். உண்ணுவது, உறங்குவது, தன்னை பாதுகாத்து கொள்ளுவது, அந்த ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங், இதையெல்லாம் மிருகங்களும் செய்யும். அப்ப மிருகங்களை போல நீயும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இனியும் பலவிதமான உடல்களை எடுக்க வேண்டி வரும். சோ 84 லட்சம் பிறவிகள், அந்த பிறவிகள்ல ஏதேனும் ஒரு பிறவி தொடர்ந்து நீ எடுத்துட்டே இருப்ப. அதனால இப்பவே முழிச்சுக்கோ, மயக்கத்தில் இருக்காத அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவர் சொல்றார். இப்ப சாதாரண மனிதனுக்கு ஆன்மீக பொருட்களில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் புராதன கதைகள் நிறைய இருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது டைரக்டா யாருக்குமே உணர்த்த முடியாது. அதனாலதான் ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவிய கதைகளாக கதை வடிவத்துல இயற்றினாங்க. இப்ப சிலருக்கெல்லாம் குழந்தைகள் கூட பாருங்க, நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் கதை சொல்லிதான் நம்மளை வளர்த்திருப்பாங்க. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அப்போ நிறைய கதைகள்ல குழந்தைகள் ஈர்க்கப்படுவாங்க. அது போல நாம பெரியவர்களாக இருந்தாலும் கதைகள் மூலமா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்குவோம். அதனாலதான் இப்ப கூட நம்மளுக்கு கதை வடிவமாக பாகவதத்துல இது உண்மை கதைகள். ஆனா புராண கதைகள் எல்லாம் பொய் கதைகள் கிடையாது. நாமெல்லாம் நிறைய பொய் கதைகள்ல ஆர்வம், ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம், இந்த மாதிரி நிறைய கற்பனை கதைகள்ல ஈடுபட்டு இருப்போம். அதெல்லாம் பாகவதத்துல கிடையாது. இதெல்லாம் உண்மையான புராண கதைகள். அக்ஞசா ஸ்ரத்தானஸ்ய சம்சயாத்மா வினசியதி நாயம் லோகோ அஸ்தினபுரோ நசுகம் சம்சயாத்மனக அப்படின்னு, இதெல்லாம் நம்பலினா நசுகம் சம்சயாத்மனக, சந்தேகப்படும் ஆத்மாவுக்கு வேற கதியே கிடையாது. நசுகம், சுகமே கிடையாது. அப்ப இந்த வரலாற்று கதைகள் எல்லாம் உண்மையானவை. இங்க பாகவத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் சில கதைகள் மட்டும் ஓமை கதைகளாக. இப்ப பிராசீன பர்ஹசித்துக்கு சொல்றார் நாரதர் அப்படின்னா அதுவும் உண்மைதான். ஆனா பெயர் அவர் வேற ஒரு பெயரை வச்சு அவனுடைய கதைவே, அவனுடைய நடவடிக்கையே அவர் திரும்ப சொல்லி காட்டுறார். என்ன ஆகும், நீ இவ்வளவு பௌதிக இன்பத்தில் ஈடுபட்டிருக்கையே, உன்னோட கதை எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லி காட்டுறார். அப்போ இந்த கதையின் கருப்பொருளில் ஒருவன் ஆர்வம் கொள்ள வேண்டும். மறைமுகமான உபதேசம் சாதாரண மனிதனால் உடனே அறிந்து கொள்ளப்படுகின்றது. ஒரு பெண்ணுக்கு, மருமகளுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னா அவ தன்னோட பெண்ணை திட்டுவா மருமக முன்னாடி. நீ இப்படி எல்லாம் பாத்திரம் கழுவாம இருக்காத, உன் வீட்டுல உன் மாமியார்லாம் திட்டுவாங்க, சாப்பிட்டு தட்ட கழுவு,
இப்படியெல்லாம் போட்டு வைக்காத பொருளை அதாவது இடத்துல எடுத்து வை, நீ எனக்கு நேரத்துல எந்திரிச்சு பழகணும், பகவானை வழிபடணும் அப்படின்னு மருமக முன்னாடி மகளை திட்டுவா. அது போல மறைமுகமாக நம்மளுக்கு இந்த உபதேசங்கள் சொல்லப்படுது. பக்தி யோகத்தின் பாதை என்பது முழுமுதற் கடவுளின் லீலைகளை பற்றி நேரில் கேட்டு அறிந்து கொள்ளும் பாதை. இப்ப பகவானை பற்றிய சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம் இதெல்லாமே பகவான் சம்பந்தப்பட்டு நாம் செய்யும் செயல்கள். அது வந்து சாம்பார், ரசம், குழம்பு, பொரியல், கூட்டு, அவியல் அப்படின்னு சொல்லி பலவிதமான டேஸ்ட்ல நம்ம ஒரு செயலையே செஞ்சா, இப்ப சிரவணம் கேட்டுட்டே இருந்தா கூட போர் அடிக்கும். அதனால காலையில வந்து நம்ம சாண்டிங் பண்றோம், அப்புறம் கேட்கிறோம், சில நேரங்கள்ல படிக்கிறோம், சில நேரங்கள்ல படித்ததை நினைத்து பார்க்கிறோம். இப்படியாக நம்ம பல செயல்களை நாம செய்யறோம். ஸோ இங்க எந்த மாதிரி ஒப்பீடு நாம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கறத மறுபடியும் சொல்றாங்க. அப்போ இங்க வந்து பெண்ணின் இளமங்கை அப்படிங்கிறது மதிரேக்ஷண. ஜீவ கோஸ்வாமி அதுக்கு என்ன சொல்றாருன்னா, பக்தியின் வடிவம் மதிரேக்ஷண அப்படிங்கிறது. பக்தி கோட்பாட்டால் ஒருவன் கவரப்படும் போது அவன் பகவான் ஒருவன் ஆன்மீக குருவின் சேவையில் ஈடுபடுகிறான், அவன் வாழ்க்கை வெற்றி அடைகிறது. இதே சொல்ல மதிரேக்ஷனா. ஹரே கிருஷ்ணா. ஜெயந்தி மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. சாரி மாதாஜி. சோ மதிரேக்ஷனா அப்படிங்கிற சொல் ரெண்டு விதமா சொல்லப்படுது. ஒண்ணு, கவர்ச்சிகரமான பெண்ணின் மீது ஒரு ஆண் தனது மனதை செலுத்தி வீழ்ச்சி அடைவது, ஆன்மீக வாழ்வில் வீழ்ச்சி அடைவது, பௌதிக வாழ்வில் அட்ராக்ட் ஆகும்போது. இன்னொரு விதமா சொல்லும் போது மதிரேக்ஷனா அப்படிங்கிறது சில ஜீவ கோஸ்வாமி சொல்றார், பக்தியில் கவர்ச்சி அடைவது. ஒண்ணு பெண்ணிடம் கவர்ச்சி அடைவது, இன்னொன்னு பக்தியில் கவர்ச்சி அடைவது. இந்த இரண்டாவது சில ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு இல்லைங்களா, பக்தி கோட்பாட்டினால் கவரப்படும் போது அவன் ஆன்மீக குருவின் சேவையில் ஈடுபடுகிறான், அவன் வாழ்க்கை வெற்றி அடைகிறது. அப்போ ரெண்டு விதமான அந்த பொருள்ல இரண்டாவது விதம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அவன் வாழ்க்கை வெற்றி அடைகிறது. சோ ஆன்மீகத்துலதான் நம்ம கவர்ச்சி அடையணும். பெண் மேலேயோ ஆண் பெண் மேலேயோ பெண் ஆண் மேலேயோ கவர்ச்சி அடையக்கூடாது. அது வந்து பௌதிக வாழ்க்கைக்கு மட்டும்தான் உதவும். அதுவும் உதவாது. பௌதிக வாழ்க்கையில் நாம அதுல துன்பப்படுவோம். அந்த கவர்ச்சி சிற்றின்பம் அதெல்லாம் காணாம போயிடும். ஆனா பக்தியில கவர்ச்சி அப்படிங்கிறது பேரின்பம். அது மனதுக்குரியதெல்லாம் ஆன்மாக்குரியது. அதுல ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தம் வந்து எட்டர்னல், நிலையானது. இப்போ அப்படி நாம பக்தியில கவரப்படும் போது ஆன்மீக குருவின் சேவையில ஈடுபடுறோம். வாணி சேவா அல்லது வாப்பு சேவா. அப்போ ஒருவன் வாழ்க்கையில் உண்மையில் வெற்றியடைய விரும்பினால் அவன் தன் ஆன்மீக குருவின் உபதேசங்களை கடுமையாக பின்பற்ற வேண்டும். சோ பௌதிகம் அப்படிங்கிறது எவ்வளவு நம்மளுக்கு சோர்வை தருகிறதோ, ஆனா ஆன்மீகத்துல முதல்ல கசப்பாக இருந்தாலும் பின்னர் இனிக்கும். மூத்தோர் சொல் முதல்ல கசக்கும், பின்னர் இனிக்கும். அது மாதிரி ஆன்மீகத்துல முதல்ல ஈடுபடும் போது கொஞ்சம் கடுமையாக நாம் ஆன்மீக குருவின் வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். அது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பின்னாடி வந்து அவனுக்கு ரொம்ப நல்லது செய்யும். அப்போ பௌதிகத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க, வெயில் மழைன்னு பார்க்காம. அப்ப ஆன்மீகத்துல மட்டும் நம்மளுக்கு எல்லாமே உடனே கிடைச்சிடணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்கலிங்க மாதாஜி, மியூட் பண்ணிருக்கீங்க. மாதாஜி டவர் கட் ஆயிடுச்சுங்க. இல்லைங்க, மியூட் பண்ணிருக்காங்க. மியூட் டவர் கட் ஆனா மியூட் ஆகுங்க. ஓ சரி சரி சரி. மாதாஜி கேக்கலிங்க மாதாஜி, இவ்வளவு நேரம் இப்பதான் கேக்குது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒரு போன் வந்துருச்சு.
சரி சரி यस्य देवा पराभक्तिर् यदा देवा तदा गुरौ தசேதே கதிதாகி அர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக. பகவானிடத்தும் குருவிடத்தும் மாறாத நம்பிக்கை வைக்கும் மகாத்மாக்களுக்கு வேதங்களின் உட்பொருள் அனைத்தும் தாமாகவே அருளப்படும். சோ குருவிடத்தும் பகவானிடத்தும் மாறாத நம்பிக்கை, அந்த ஸ்ரத்தா, முதல் படியே ஸ்ரத்தா. சோ அந்த ஸ்ரத்தா இல்ல அப்படின்னா, குருவிடத்தும் பகவானிடத்தும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவனுக்கு இல்வாழ்க்கையிலும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு பக்தி வாழ்க்கையிலும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டுமே அவனுக்கு மோசமாயிருது. சோ குருவிடத்தும் பகவானிடத்தும் அவன் நம்பிக்கை வைத்தால் ரெண்டு வாழ்க்கையுமே அவனுக்கு நல்லா இருக்கும். இல்லற வாழ்க்கையும் சரி, அவனது பக்தி வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே நல்லா இருக்கும். அப்போ பகவானிடத்தும் குருவிடத்தும் நம்பிக்கை வைக்கலைன்னா எல்லாமே வீண், நாம மனுஷ ஜென்மமே வீண் முழுசுமா. சோ மானிட ஜென்மம் எடுத்துக்கிட்டு நாம் அதை வீண் பண்ணவே கூடாது. இது ஒருத்தரும் உணர வேண்டிய முக்கியமான ஒன்று. மானிட ஜென்மம் கொடுத்ததே பகவானையும் குருவையும் அடைவதற்குத்தான். ஒரு நாயோ பூனையோ பன்றியோ அதெல்லாம் பக்தி வாழ்க்கையில வர முடியாது. மானுஷ ஜென்மம் கொடுக்கப்பட்டதே இதுக்காகத்தான். சோ இதுல நாம எப்படி இந்த பௌதிக தீயிலிருந்து வெளியேறுவது? சேதோ தர்ப்பண மார்ஜனம் பௌமஹா தவாக்னி நிர்வாபனம் ஸ்ரே கைரவ சந்திரிகா அவதரணம் அப்படின்னு. இது கொழுந்து விட்டு எரியும் தீ போல இந்த உலகம், இந்த ஜட உலகம். அதனால இங்கிருந்து நாம கண்டிப்பா எஸ்கேப் ஆகணும். இப்படி ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் கண்டம் புரஞ்சனன் எப்படி பெண்ணாக பிறந்தார். ஏன்னா ஒரு பெண்ணை நினைத்து இறக்கும் போது ஒரு ஆணானவன் பெண்ணாக பிறக்கிறான், ஆணை நினைத்து இறக்கும் போது ஒரு பெண்ணானவள் ஆணாக பிறக்கிறாள். சோ அடுத்தது நம்ம அத்தியாயம் 29 பார்க்க போறோம். நாரதருக்கும் பிராசின பர்ஹஸ்துக்கும் இடையே உரையாடல் நடக்குது. இது 26 33 வரைக்கும் உயிர்வாளியோட பௌதிக இருப்பு பத்தி பார்க்க போறோம். 34 41 வரைக்கும் பக்தி தான் இதற்கு தீர்வு அப்படின்னு பார்க்க போறோம். 42 வேத சடங்குகளுக்கு முற்றுப்புள்ளி எப்படி வருது அப்படின்னு. சோ முதல் ஸ்லோகம் மாதாஜி கொஞ்சம் படிங்க, ஒரு போன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி சொல்றீங்களா? மாதாஜி படிச்சுட்டு இருங்க, வரேன். சரிங்க மாதாஜி. ஓகேங்க, ஸ்லோகம் படிங்க, வரேன் நான். சரிங்க. ஸ்லோகம் படிக்கிறீங்களாங்க மாதாஜி? பிரசீன பர்ஷிவாச பகவம்ஸ் தேவாசோ சம்மாபினா சம்யக் அவகம்யதே கவயஸ்தத் விஜானந்தி நா பயம் கர்ம மோகிதா. மொழிபெயர்ப்பு. மன்னர் பிரசீன பர்ஹித் பதில் கூறினார். போற்றுதற்குரிய மகானே, மன்னர் புரஞ்சனின் கதை என்று நீர் உருவமாக கூறிய கதையின் உட்பொருளை எங்களால் முழுவதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆன்மீக ஞானம் உடையவர்களினால் அதனை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் எங்களை போன்ற காரியவாதிகளுக்கு உமது கதையின் நோக்கத்தை புரிந்து கொள்வது மிக கடினமாகும். பொருளுரை. பகவத்கீதையில் 7.13 பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், திரிபீர் குணமயர் பாவையர் ஏபி சர்வம் இதம் ஜகத் மோகிதம் நாபி ஜனாதி மாம் ஏப்ய பரம் அவ்யம். முக்குணங்களால் ஏற்பட்ட குழப்பத்தினால் சத்துவ ரஜ தமோ குணங்களால் இம்முழு உலகமும் குணங்கள் கடந்த அழியாத இயல்புடையவனான் நான் அறிந்திருக்கின்றேன். பொதுவாக மக்கள் முக்குணங்களினால் மயக்கப்பட்டிருப்பதனால் பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள செயல்கள் அனைத்தின் பின்புலமாக முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் இருக்கிறார் என்பதை அறிய இயலாதிருக்கின்றனர். பொதுவாக மக்கள் பாவ புண்ணிய செயல்களில் ஈடுபடும் பொழுது பக்தி தொண்டின் நிறையறி உடையவர்களாக அவர்கள் இருப்பது இல்லை. நாரத முனிவர் மன்னர் பர்கிஷ் மன்னனுக்கு எடுத்துரைத்த உருவக்கதையின் நோக்கம் கட்டுண்ட ஆத்மாக்கள் பக்தி தூண்டில் ஈடுபட வேண்டும் என்பது ஆகும். எடுத்துரைக்கப்பட்ட உருவக்கதை முழுவதையும் பக்தி தூண்டில் ஈடுபட்டிருப்பவனான் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தி துண்டில் ஈடுபடாது
புலனுணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்களினால் இதனை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இதனை மன்னர் பர்ஹிஸ்மான் ஒத்துக்கொள்கிறார். இந்த 29ஆம் அத்தியாயம் பெண்களிடத்து அதிமோகம் கொண்டவன் மறுபிறவியில் பெண்ணாக பிறக்கிறான் என்றும், ஆனால் முழுமுதற் கடவுள் அல்லது அவரது பிரதிநிதி ஆகியோருடன் தொடர்பு கொள்பவன் உலக பற்றுகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவதோடு முக்தி அடைகிறான் என்றும் விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. திரிபிர் குணமயிர் அப்படின்னா 3 குணங்களால், சத்வ ரஜோ தமோ குணங்களால இந்த உலகம் முழுதும் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஜட உலகமானது இந்த 3 குணங்களால் நிறைந்தது. யாருமே இதை கடக்க முடியாது. யாரால இந்த 3 குணங்களை கடக்க முடியும் அப்படின்னா ஒரு தூய பக்தரால் மட்டுமே இந்த 3 குணங்களை கடக்க முடியும். அப்ப மக்கள் இதனால மயக்கப்பட்டிருக்காங்க. அதனால பகவான் தெரியறது கிடையாது. பகவான் யார், அவருக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு, பகவானுக்கு ஏன் நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த 3 குணங்கள் கொண்டவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப மக்கள் பாவ புண்ணிய செயல்களில் ஈடுபடும் போது பக்தி தொண்டில் நிறையறிவுடையவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. இந்த 3 குணங்கள் நம்மை ஆட்டுவிக்கின்றது. காரணம் குணசங்கஸ்ய, நாம நேத்து பார்த்தோம். ஏன்னா இந்த 3 குணங்கள் பகவானை நம்ம திரை மாதிரி மறைக்குது. யோகமாயா சமாவிருத முடோயம்னா அபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படின்னு. சோ மூடர்கள் பகவானுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தங்கிறத தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த குணங்களோட திரையில் நாம எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திரையானது 3 குணங்கள் கொண்ட திரையானது நம்மை பகவானை பார்க்கறத மறைக்குது. அப்ப பகவான்கிட்ட இருந்து நாம் எப்படி வந்தோம், அவருக்கு நாம் ஏன் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரணம் தெரியாமலேயே மக்கள் இந்த 3 குணங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. தான் இந்த உடல், என்னிடமிருந்து தோன்றியவர்கள், எனது மகன், எனது மகள், மருமகள் அப்படின்னு உறவுகள் கொண்டாடிட்டு இதுதான் நிலைத்த உலகம், நிலையற்ற இந்த உலகத்தை மாயா இல்லாத ஒன்றை இருப்பதாக காணித்து நம்மளை மயக்குது. சோ அந்த மயக்கத்துல நாம எல்லாம் இருக்கும்போது பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றதுன்னா நாம அதுல ஈடுபடுறது கிடையாது. இப்ப நாரத முனிவர் மன்னர் பர்ஹிசித்துக்கு இந்த ஓமை கதையின் மூலமாக கட்டுண்ட ஆத்மாக்கள் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு எடுத்துரைக்கிறார். சோ இந்த ஓமை கதை மூலமா நம்ம சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபடாத புலனுணர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்களால் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இங்க பெண்ணிடம் அதிமோகம் கொண்டவன் மறுபிறப்பில் பெண்ணாக பிறக்கிறான். ஆனால் முழுமுதற் கடவுள் அல்லது அவரது பிரதிநிதி ஆகியோருடன் தொடர்பு கொள்பவன் உலகப்பற்று அனைத்திலும் விடுதலை பெறுவதோடு முக்தி அடைகிறான். அப்ப பக்தர்களோடு தொடர்பு கொள்ளுபவருக்கு முக்திக்கு வாய்ப்பு இருக்கு. பக்தர்களோட தொடர்பை அறுப்பவர்களுக்கு, இப்ப பஜனானந்தியில ஈடுபடுறவங்களுக்கு, அதாவது தனியா உட்கார்ந்து பக்தி பண்றவங்களுக்கே விமோச்சனம் கிடையாதுன்னா பக்தியில ஈடுபடாதவங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. அப்ப பக்தர்கள் சங்கத்தை எடுத்துக்கொண்டால் மட்டுமே நமக்கு விடுதலை உறுதியாகிறது. ஏன்னா பக்தர்கள் சங்கத்துலதான் நாம தொடர்ந்து பக்தியில மேன்மேலும் முன்னேற முடியும். அடுத்த ஸ்லோகம் 2. நாரத உவாச்ச புருஷம் புரஞ்சனம் வித்யார்த்தியத் வியனக்தி ஆத்மனபுரம் ஏகத்வித்ரி சதுஸ்பாதம் பஹீபாதம் அபாதகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் நாரதர் தொடர்ந்து கூறினார். புரஞ்சனன் என்னும் உயிர் பொருள் அவனும் விலைகளுக்கேற்ப ஒரு கால் உடையன, 2 கால்கள் உடையன, 3 கால்கள் உடையன, 4 கால்கள் உடையன, பல கால்கள் உடையன அல்லது கால்களே இல்லாதன போன்ற பல்வேறு உடல்களில் இடம்பெயர்ந்து குடியேறுகிறான். பல்வேறு உடல்களில் குடியேறி இன்பம் அனுபவிப்பவன் என்று அழைக்கப்படும் உயிர் பொருளே புரஞ்சனன் ஆவான். பொருளுரை. எவ்வாறு ஓர் ஆத்மா ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு குடிபெயர்கிறது என்பது இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. ஏகபாத என்னும் வார்த்தைக்கு சொல்லுக்கு ஒரு காலுடையன என்பது பொருள். இது பேய்களை குறிப்பிடுகிறது. துவிபாத என்னும் வார்த்தைக்கு 2 கால்கள் உடையன என்று பொருள். இது மனிதர்களை குறிப்பிடுகிறது. மனிதன் முதிர்ச்சி அடையும் பொழுது
அவன் 3 கால்கள் உடையவன் ஆகிறான். ஏனென்றால் அவன் கீழே விழாமல் இருப்பதற்கு அவன் கையில் உள்ள கோல் அவனுக்கு உதவுகிறது. சதுஸ்பாத என்னும் சொல் 4 கால்களை உடைய விலங்குகளை குறிக்கும். பகிபாத என்னும் சொல் 4 கால்களுக்கும் மேல் பல கால்களுடைய ஜந்துக்களை குறிப்பிடுகின்றது. பூரான் மற்றும் நீர்வாழ் உயிர்களுக்கு பல கால்கள் உள்ளன. அபாதக என்னும் கால்களற்ற எனும் சொல் பாம்புகளை குறிப்பிடுகின்றது. புரஞ்சனன் என்னும் பெயர் பல்வேறு உடல்களை பெற்று அனுபவிப்பனை குறிப்பிடுகிறது. உலகில் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்னும் வண்ணம் பல்வேறு வகையான உடல்களினால் உதவி செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரு ஆத்மா எவ்வாறு ஒரு உடலிலிருந்து மறு உடல் குடிபெயர்கிறது அப்படின்னா, இங்க வந்து பல விதமாக நம்மளுக்கு அதை சொல்றாங்க. ஏகபாத, த்விபாத, சதுஸ்பாத, பகிபாத, அப்புறம் அபாதக கால்கள் அற்ற வகையில் எவ்வாறு 84 லட்சம் உடல்கள்ல இந்த ஒரு கால், 2 கால், 3 கால் அப்படின்னுட்டு பல உயிர்வாளிகள் இருக்கு. ஏகபாத அப்படின்னா பேய்கள் எல்லாம் அது கால் இருக்காது. இப்ப வந்து துர்மரணம் அடைகிறவங்களுக்கு சில காலங்கள் அவங்க ஆத்மா சில காலம் வந்து அப்பதான் அவங்க ஆத்மாக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு காலம் வரையறை இருக்கும். அது வரைக்கும் அவங்க வந்து உடல் கிடைக்காம பிரேதாத்மாக்கள், இப்போ துர்மரணம் அடைகிறவங்க, ஆக்சிடென்ட் ஆகிறவங்க, தற்கொலை பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு காலுடைய அவங்களுக்கு உடல் இருக்காது, பௌதிகமான உடல் இருக்காது. ஆனா அந்த ஆசைகள் எல்லாம் இருக்கும். சோ அது வந்து ஏகபாத. அப்ப த்விபாத அப்படின்னா 2 கால். மனுஷனுக்கெல்லாம் 2 கால் இருக்கு. சோ அந்த மனிதன் முதிர்ச்சி அடையும் பொழுது அவன் 3 கால்களுடையவனாகின்றான். ஏனெனில் அவன் கீழே விழாமல் இருப்பதற்கு ஒரு கையில் கோல் அவனுக்கு உதவுகிறது. சோ தாத்தா பாட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா கைத்தடி, அப்ப அது 3 காலா சொல்லப்படுது. சதுஸ்பாத அப்படின்னா 4 காலுடைய மிருகங்கள், புலி, சிங்கம், கரடி, குதிரை, இந்த மாதிரி. அப்புறம் பகிபாத அப்படின்னா பல கால்கள், பூரான், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல கால்கள் இருக்கும். அபாதக அப்படின்னா கால்கள் அற்ற பாம்பு, கால் கிடையாது அதுக்கெல்லாம். இப்படி பல உடல்கள்ல நம்மெல்லாம் வந்து அப்புறம்தான் மனித உடல் நம்மளுக்கு ஃபைனலா கிடைக்குது. இப்ப உலகில் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்னும் வண்ணம் பல்வேறு வகையான உடல்களால் உதவி செய்யப்படுகிறது. அவங்கவுங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி யார் சத்துவ குணத்துல செயல்படுகிறார்களோ, ரஜோ குணத்துல செயல்படுகிறார்களோ, நம்ம பார்த்தோம் சத்துவ குணத்துல வந்து இப்ப பகவத்கீதையில அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 14வது அத்தியாயத்துல 3 குணங்களில் செயல்படுபவர்கள். சத்துவ குணத்துல மேக்சிமம் சத்துவ குணம் எல்லாமே கலப்படமா தான் வரும். ஒரு குணத்துல மட்டும் யாரும் தனியா செயல்பட முடியாது. 3x3x3ன்னு 81 விதமாக. அப்ப சத்துவ குணத்துல மேக்சிமம் செயல்படுறவங்களுக்கு ஒரு மனித உடலாவது கிடைக்கும். சோ அவங்க வந்து மேல் உலகங்கள்ல கொஞ்ச நாள் வாழலாம். ரஜோகுணத்துல செயல்படுறவங்களுக்கு இந்த மத்திய உலகமான பூமியில மறுபடியும் மனிதர்களாக பிறக்க சான்ஸ் இருக்கு. உயர் குடியிலையோ இல்ல தாழ்ந்த குடியிலையோ அவங்க கர்மாக்கு ஏற்ப, பாவ கர்மா, புண்ணிய கர்மாக்கு ஏற்ப. ஆனா தமோ குணத்துல செயல்படுறவங்களுக்கு இந்த உடல் கூட கிடையாது, மிருக உடல் தான் கிடைக்கும். 84 லட்சம் வகையில 4 லட்சம் மனித பிறவி. அப்ப 84 லட்சம் மனித உயிரினங்கள். அதுல 4 லட்சம் உயிரினங்கள் மனித உயிரினங்கள். சூனாந்த புளிந்த புல்கசா வீர கம்பா யவனா கசாதயக அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏச்ச பாபா அபாஸ்ரயக சுச்சந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக அப்படி. அப்போ அந்த 4 லட்சம் போக மீதி 80 லட்சம் பிறவிகள்ல அவன் ஏதோ ஒரு உடலை பெறுகின்றான், உள்ள புகுத்தப்படுகிறான். பெறுகிறான் இல்ல, அவனுக்கு வலுக்கட்டாயமாக அவனுடைய ஆத்மா துணிக்கப்படுகிறது. சோ ஆனா இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு சுத்த சத்துவ குணத்துல அவன் மேக்சிமம் ஈடுபடும் போது பகவத்கீதை, பாகவதம், பக்தர்கள் தொடர்பு, எப்பொழுதும் பகவானோட நாம ரூப லீலைகளை, சகாக்களை பற்றி பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்ர விரதாக அப்படின்னு எப்பொழுதும் பகவானோட கீர்த்தனையில ஈடுபடுறவனுக்கு அடுத்த பிறவியே கிடையாது. அவனுக்கு வந்து பிறவாத நிலை, முக்தி. அவனுக்கு வந்து வீடு பேரு, அறம்பொருள் இன்பம் வீடு பேரு, அந்த கடைசி வீடு பேரு கிடைச்சிருது. இது வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷ, அந்த மோக்ஷ கதி கிடைச்சிருது.
சோ அவனுக்கு மறுபிறப்பு கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 3. யோ விஜ்ஞாதா கிருதஸ்ய பிரஹஸ்ய சகேஸ்வரः யன்ன விஜ்ஞாயதே பும்பிர் நாமபிர்வா கிரியா குணைஹ. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. என்னால் விளக்கப்பட்டவர் அறிவதற்கரியவரும் உயிர்களின் தலைவரும் நித்திய நண்பருமான முழுமுதற் கடலே ஆவார். மேலும் உயிர்கள் முழுமுதற் கடவுள் உலகத்து நாமங்களினாலும் செயல்களினாலும் குணங்களினாலும் அறிய முடியாது. அவர் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு எப்போதும் அறிவதற்கரியவராகவே இருக்கின்றார். பொருளுரை. முழுமுதற் கடவுள் ஆத்மாக்களுக்கு அறிய முடியாதவராக இருப்பதினால் அவர் வேதங்களில் சில இடங்களில் நிராகார அவிஞ்ஞாத அல்லது அவான் மானச கோசர என்று குறிப்பிடப்படுகின்றார். உண்மையில் முழுமுதற் கடவுளையும் அவரது நாம ரூப குண லீலைகள் மற்றும் அணிகலன்களையும் புலன்களினால் உணர முடியாது. மாறாக ஒருவன் ஆன்மீக வளர்ச்சி பெற்றிருந்தால் அப்போது அவனால் பரமபுருஷ பகவானின் நாம ரூப குண லீலை மற்றும் அணிகலன்களை உணர்ந்து கொள்ள முடியும். இது பகவத்கீதையிலும் 18.55 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். கொஞ்சம் கன்டினியூ பண்ணிட்டுருங்க, வர்றேன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தியாமாம் அகிஜாதி யாவான் எஸ் சாஸ்மி தத்வத என்று பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது ஒருவனால் உண்மையில் முழுமுதற் கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும். பாவ புண்ணிய செயல்களில் ஈடுபட்டிருக்கும் சாதாரண மனிதர்களால் பகவானின் நாம ரூப செயல்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆயினும் பக்தன் முழுமுதற் கடவுளை பல்வேறு வழிகளில் அறிந்து கொள்கிறான். அவன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் என்றும் அவரது முகவரி கோலோக பிருந்தாவனம் என்றும் அவரது செயல்கள் அனைத்தும் ஆன்மீகம் என்றும் புரிந்து கொள்கிறான். மேலும் பகவானின் உருவகமும் செயல்களும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் அவர் சாஸ்திரங்களில் நிராகாரா, அதாவது மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியாத வடிவம் என்று குறிப்பிடப்படுகிறார். அதற்காக அது முழுமுதற் கடவுளுக்கு உருவமில்லை என்று அர்த்தமாகாது. இதன் பொருள் கர்மிகள் அல்லது பலன் தரும் செயல் செய்வோரால் புரிந்து கொள்ள முடியாதது என்பதாகும். அவரது வடிவத்தை பிரம்ம சம்ஹிதை சச்சித் ஆனந்த விக்கிரக என்று குறிப்பிடுகிறது. பத்ம புராணத்தில் இவ்வாறு உறுதி செய்யப்படுகிறது. அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராக்கியம் இந்திரியை ஷேவோன் முகேஹி ஜிக்வாதன ஸ்வயம் ஏவ ஸ்புரதி அதக. கிருஷ்ணரை உள்ளபடியே ஐம்புலன்களால் ஒருவராலும் அறிய முடியாது. ஆயினும் பகவான் தனது பக்தர்களின் மீது மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்பக்தர்கள் தங்கள் மெய்யறிவு தொண்டினை அவருக்கு அளிக்கின்றனர் என்பதுவே இதன் காரணமாகும். மேலும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் ரூப நாம குண செயல்களை ஐம்புலன்களினால் அறிய முடியாதது ஆதலினால் அவர் அதோக்ஷ புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். புலன்கள் பக்தி செயலினால் தூய்மையடையும் பொழுது பக்தன் பகவானின் கருணையினால் அவரை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறான். இஸ்லோகத்தில் உள்ள பும்பிர் நாமபிர் வா கிரியா குணை என்னும் சொற்களை நோக்குக. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு பல்வேறு நாமங்கள், ரூபங்கள், செயல்கள், குணங்கள் இருந்த போதிலும் அவற்றுள் ஒன்று கூட உலகியல் தொடர்புடையன இல்லை. இந்நாமங்கள், செயல்கள், லீலைகள் எல்லாம் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பக்தர்களால் அறியப்பட்டும் இருந்தும் கர்மிகளால் பலன் தரும் செயல்கள் அவற்றை அறிந்து கொள்ள முடியாது. ஞானியர்களாலும் மன யூகிகள் அவற்றை அறிந்து கொள்ள முடியாது. பகவான் விஷ்ணுவுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருந்தும் கர்மிகளும் ஞானியர்களும் முழுமுதற் கடவுளின் நாமங்களை தேவ மற்றும் மனித பெயர்களுடன் கலக்கின்றனர். அவர்கள் முழுமுதற் கடவுளின் உண்மையான நாமம் என்னவென்று அறியாத காரணத்தினால் அவர்கள் எந்த பெயரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்று கருதுகின்றனர். மேலும் அவர்கள் அவரை எந்த பெயரினாலும் அழைக்கின்றனர். அடுத்தாற்போல் அவர் நாமமற்றவர் என்றும் கருதுகின்றனர். இது உண்மையன்று. இங்கே மிக தெளிவாக நாமபிர் வா கிரியா குணை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவானுக்கு ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, விஷ்ணு, அதோஜக்ஷன் என்று பல சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன. உண்மையில் பல்வேறு நாமங்கள் உள்ளன. ஆனால் கட்டுண்ட ஆத்மாவினால் அவற்றை அறிந்து கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி.
சொல்லுங்க சோ மாதாஜி. பகவான் வந்து விளக்கப்படுவதற்கு அரியவரும் உயிர்களின் தலைவரும் நித்திய நண்பருமான முதற்கடவுள். சுக்ருதம் சர்வபூதானாம், உயிர்களின் தலைவர், நித்திய நண்பன், முழுமுதற் கடவுள். அவர் வந்து நம்மளோட வெல்விஷர், நம்மளோட நலன் விரும்பி. அப்போ மேலும் உயிர்கள் முழுமுதற் கடவுளின் உலகத்து நாமங்களினாலும் செயல்களினாலும் குணங்களாலும் அறிய முடியாது. ஏன்னா நாம இங்க பௌதிக உலகில் சிறைப்பட்டு கிடக்கிறதுனால பௌதிக பெயர்களால் அவரை அறிய முடியாது. நாமெல்லாம் பார்க்கறது பௌதீகம், செயல்படுறது பௌதீகம், நினைப்பது பௌதீகம். அப்ப ஆன்மீகம் எப்படி புரியும் நம்மளுக்கு? 19வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகம் அதுல நம்ம பார்த்திருக்கிறோம் அஸ்வத்த மரம், தலைகீழான அஸ்வத்த மரம். ஏன்னா இந்த உலகமானது, பௌதிக உலகமானது ஆன்மீக உலகிற்கு தலைகீழாக இருக்கின்றது. ஆன்மீக உலகத்துலதான் உண்மையான மரம் இருக்கு, அதனோட பிம்பம் தான் இங்க இருக்கு, நிழல். அப்ப நிழல்ல வந்து உண்மை இருக்காது. இப்ப நிழல்ல நீங்க போய் எட்டி உதைச்சீங்கன்னா அதுக்கு உணர்வு இருக்குமா? நிழல்ல போய் சாப்பிட முடியுமா? நிழல் வந்து சாப்பிட முடியுமா? நீங்க கண்ணாடியில பாக்குறீங்க உங்க உருவத்தை, அப்போ உண்மையான உருவம் நீங்க தான், முன்னாடி நின்று இருக்கிற நீங்க தான் உண்மையான உருவம். ஆனா கண்ணாடியில இருக்கிற உருவத்தை நீங்க தீயால எடுத்து சுட்டாலோ இல்ல கல்லால் அடிச்சாலோ அதுக்கு ஒண்ணும் வலிக்காது, ஏன்னா அது நிழல். அது போல இந்த நிழல் உலகத்துல எல்லாமே இங்க தலைகீழா இருக்கு. ஆன்மீக உலகத்துல உண்மையா இருக்கு, ஆனா இது எல்லாமே பொய்யா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் இங்க. அப்போ இங்க இருக்கிறத வச்சு பகவானை நாம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா இப்ப நம்ம பகவானை புரிந்து கொள்ள பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் வந்து நம்மளோட பாஷையில ஓரளவுக்காவது புரியுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த முக்குணங்களை தாண்டின அந்த ஆச்சாரியர்களால சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளால நாம புரிந்து கொள்ள முற்படுகிறோம். ஆனா புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனாலும் பகவானுடைய நாம ரூப குணம் லீலைகளை பற்றி நாம ஒரு சிறு துண்டு அங்கிருந்து கீழே விழுந்திருக்கு ஆன்மீகத்திலிருந்து, அதை வச்சுதான் நாம பகவானை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நிராகார அவிஜ்ஞாத அல்லத அவான் மானச கோச்சர, அதாவது முழுமுதற் கடவுள் ஆத்மாக்களுக்கு அறிய முடியாதவராக இருப்பதனால் அவர் வேதங்களில் சில இடங்கள்ல இப்படி சொல்லப்படுறார். அவரது நாம ரூப குண லீலைகள் மற்றும் அணிகலன்களை புலன்களால் உணர முடியாது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நா பவேத் கிராஹியம் இந்திரியை சேவான் முகே ஜிக்வாஹுதௌ ஸ்வயம் ஏவ ஸ்புரதி அதக. கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி ஐம்புலன்களால் ஒருவராலும் அறிய முடியாது. ஆயினும் பகவான் தனது பக்தர்களின் மீது மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்பக்தர்கள் தங்கள் மெய்யறிவு தொண்டினை அவருக்கு அளிக்கின்றனர். சோ பகவான் வந்து ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே, உள்ளிருந்து அந்த பரமாத்மாவாக தன்னை அறியக்கூடிய அறிவை அந்த பக்தனுக்கு கொடுத்தாலொழிய நாம யாருமே பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த பௌதிகத்துல இருக்கிற யாராலும் அது சாத்தியமே கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே பகவானோட கருணை வேண்டும். அப்ப பகவானுக்கு நம்ம அடிபணியணும். ரொம்ப திமிரா நெஞ்ச நிமித்திட்டேங்க உன்னை காட்டு பார்க்கலாம், உன்னோட நாமத்தை நான் ஏன் சொல்லணும் இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மூடோ அயம் நாபி ஜானாதி லோகோமம் அஜம் அவ்யயம், மூடர்கள் அறிந்து கொள்ள முடியாது. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரத. அப்போ அவர் வந்து யோகமாயினால் தன்னை மறைத்து கொள்கிறார். பக்தர்களுக்கு கூட அவர் வந்து ரொம்ப சோதனை கொடுத்து அப்புறம்தான் தன்னை வெளிப்படுத்துறார். உடனே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த பௌதிகத்துல நாம ஒரு ரிசல்ட் கிடைக்கணும், முடிவு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக பல கஷ்டங்களை அனுபவிச்சு பல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அது பின்னாடி ஓடி ஓடி அப்புறம் தான் பிடிக்கிறோம். அப்போ ஆன்மீகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பௌதிகத்திலேயே இவ்வளவு கஷ்டம்னா ஆன்மீகம் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கு. மிக உயர்ந்த பொருளை அடையணும்னா நீங்க கஷ்டப்படணும். சாதாரண கோல்டு கவரிங் வாங்குறதுன்னா நீங்க ஒரு 100 ரூபாய் வச்சு வாங்கிடலாம், 100 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம். அதே தங்கம் வாங்கணும்னா லட்சக்கணக்குல வேணும், வைரம் வாங்கணும்னா இன்னும் பல லட்சங்கள் வேணும். சோ ஒரு மிகப்பெரிய பொருளை அடையணும்னாலே இந்த பௌதிக உலகத்துல ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம பகவானை அடையணும் அப்படின்னா அதுக்கான சிரமங்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் பகவான் நமக்கு காட்சி கொடுப்பார். பகவானை சாதாரண புலன்கள் கொண்டு அறிய முடியாது. அப்ப நம்ம புலன்களை ஆன்மீகமயமாக்க வேண்டும். அதுக்கு நம்மளுக்கு குரு உதவுறார். ஏன்னா நாமெல்லாம் அதுக்கு பயிற்சி இல்லாதவங்க. அப்ப பகவான் வந்து நம்மளுக்கு சொல்றார்,
உங்க புலன்களை ஆன்மீகமயமாக்க வேண்டும் என்றால் நீங்க தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்லுங்க. அதன் மூலமா உங்க புலன்கள் சுத்தமடையும். சுத்தமடையும் போது அது ஆன்மீக புலன்களாக மாறும். சோ ஆன்மீக புலன்களை கொண்டு பகவானை பார்க்க முடியும். பிரேமேஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தஸ்ததைவ பிரகிருதயேசு விலோகயந்தி எம் சியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. அன்பினும் மை பூசப்பட்ட கண்களால் மட்டுமே பகவானை காண முடியும். இந்த பௌதிக கண்களை கொண்டு நாம நிறைய பார்க்கலாம். கட்டல், கதவு, தரை இதெல்லாம் பார்க்கலாம், பீரோ எல்லாம் பார்க்கலாம். ஆனா முழுசா அது கூட பார்க்க முடியாது. நம்ம முதுக பார்த்தவங்க இன்ன வரைக்கும் நம்மள யாருமே கிடையாது. நம்ம முதுகையே பார்க்க முடியாது. நாம இந்த ஜடக்கண்களை கொண்டு நாம் எப்படி பகவானை பார்ப்பது? பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது ஆன்மீக கண்கள் கொண்டுதான் பார்க்க முடியும். விஸ்வரூபத்தை எப்படி அர்ஜுனன் பார்க்கறக்கே பகவான் ஆன்மீக கண்கள் தர்றார். அப்புறம்தான் அவர் விஸ்வரூபத்தை பார்க்கிறார். இப்ப பகவானை பார்க்கணும் அப்படின்னா 1000 சூரியன் பிரகாசம் கொண்டவர் அவர். நான் அவர் பார்க்கிறேன் அப்படின்னு உடனே துடிச்சோம்னா நம்ம கண்கள், பௌதிக கண்கள் அப்படியே அவிஞ்சு போயிடும். பகவானை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த புலன்கள் ஆன்மீகமயமாக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்ம அந்த கண்களால பகவானை காண முடியும். சோ கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடியே ஐம்புலன்களால் ஒருவரும் அறிய முடியாது. ஆயினும் பகவான் தனது பக்தர்கள் மீது மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்துகிறார். பகவானே தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய பக்தனாக இருந்தாலும் அவனால பார்க்க முடியாது. அப்போ அர்ஜுனன் எப்படி பகவானை பார்க்கிறார்? முதல்ல தன்னுடைய நண்பனாக 2 கையுள்ள ஷியாமசுந்தர ரூபத்துல பார்க்கிறார். ஆனா அவர் பகவான் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு யோகமாயினால் கவரப்பட்டிருக்கார். அப்போ பகவான்கிட்ட விஸ்வரூபம் பகவானை காட்டுறார். எனது சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் நானு, நீ பாரு அப்படின்னு சொல்லி விஸ்வரூபத்தை காட்டுறார். இது ஒரு சின்ன ஒரு பெரிய தீப்பொறி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நரேஷ் மாதாஜி கன்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாத்துக்கும் பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி சொல்லிட்டு இருந்ததுதான் கண்டினியூ பண்ணலாம் மாதாஜி. பகவானுடைய நாம ரூப செயல்களை எல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறதுக்கு நம்ம 4வது அத்தியாயத்திலேயே கூட ஒரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவோம்ல மாதாஜி. ஜென்ம கர்மஷமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தியக்திவா தேகம் புனர்ஜென்மம் நைதிமாம் ஏதிஷோ அர்ஜுனான். அவரோட செயல்களும் ரூபங்களும் எதுக்காக தோன்றினாரும் அப்படிங்கறதுக்கெல்லாம் திவ்யமான காரணங்கள் இருக்குது. அதை நம்ம சாதாரண மனுஷங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எடுங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே இப்போ புலன்களின் பக்தி செயலினால் தூய்மை அடையும் பொழுது பக்தன் பகவானின் கருணையினால் அவரை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறான். அப்ப புலன்கள் தூய்மைங்கிறது மன தூய்மை, உடல் தூய்மை மட்டுமல்ல. புலன்கள்னா நாம வெறும் புலன்களாக கண்கள், காது, மூக்கு, கைகள், கால்கள், இது அறிவு சார்ந்த புலன்கள். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் மட்டும் கிடையாது. முக்கியமா மனம், புத்தி, அகங்காரம். இது சூட்சுமமானது. இது யாருமே கவனிக்க மாட்டாங்க. புலன்கள்னு சொன்னா உடனே இந்த புலன்களை தான் நினைப்பாங்க. அப்ப அந்த மனம் நம்ம பல வாசனா அப்படின்ற பாஸ்ட் கர்மா, பல ஜென்மங்களாக நம்மளுக்கு அந்த வாசனா கூடவே வருது. அது சத்துவ, ரஜோ, தமோ குணங்களால பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அதற்கு தகுந்தாற் போல அந்த குணங்களை வெளிப்படுத்துறாங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரிய, பொறாமை வெளிப்படுத்துவாங்க. சிலர் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, காமத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆசைகள் நிறைய இருக்கும். லோப அப்படின்ட்டு இந்த மாதிரி 6 விதமான விரோதிகள் நம்ம கிட்ட இருக்காங்க. சோ இது பல ஜென்மங்களா நம்ம கிட்ட அந்த வாசனா அப்படிங்கிறது அந்த சூட்சும உடல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதையெல்லாம் நாம எப்படி அந்த ஒவ்வொருவர்கிட்டையும் அது விகிதாச்சாரம் மாறுபடும். எல்லார்கிட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ அது எப்ப வெளிப்படுது அப்படின்னா, அந்த பூதங்கள் நம்ம கிட்ட ஒவ்வொரு சூழ்நிலையில தான் வெளிப்படும். எல்லாம் 24 மணி நேரம் வெளிப்படாது. ஆனா அது உள்ள இருந்துட்டே இருக்கு. அந்த அழுக்குகள் உள்ள இருக்கிற வரைக்கும் பகவான் நம்ம கிட்ட வெளிப்பட மாட்டார். சோ அந்த அழுக்குகளை நம்ம தொடச்சு எரிஞ்சாதான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். இப்ப சுத்தமான ஒரு பாத்திரத்துலதான் நீங்க நல்ல பொருளை போட முடியும். இப்ப நீங்க பால் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மோசமான பாத்திரத்துல பருப்பு ஊத்தி, சாம்பார் ஊத்தி வச்சு
கழுவாம இருக்கிற பாத்திரத்தை எடுத்து நீங்க பால் கறட்டு வாங்க மாட்டீங்க. நல்லா சுத்தமா கழுவி வாங்கினாதான் அந்த பால் நல்லா இருக்கும், கெட்டு போகாம. அது போல நம்ம மூளையில சிறு களங்கம் இருந்தா கூட பரவாயில்லைங்க, அது என்ன பாம்போட ஒரு சொட்டு விஷம் தானே, அதுக்குள்ளேயே நான் பாலை ஊத்துறேன் அப்படின்னு யாரும் ஊத்த மாட்டோம். சோ ஒரு சொட்டு இருந்தாலும் அது முழுசா கெட்டுரும். அப்ப நம்ம கிட்ட இந்த உணர்வுகள் எல்லாம் முதல்ல கிளீன் ஆகிறப்பதான் பகவான் உள்ள நல்லா பூரணமா நம்ம கிட்ட வெளிப்படுவார். சோ அதெல்லாம் நம்ம அழிக்கணும் அப்படின்னா பகவானது நாமத்தை தொடர்ந்து சொல்லணும், கேட்கணும், பாகவதம் பகவத்கீதையெல்லாம் கேட்கணும். அதன் மூலமா நம்ம உணர்வை தூய்மைப்படுத்தணும். நமக்குள்ள இருக்கிற இந்த 6 விரோதிகளை நாம அடக்கணும், நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றணும். அப்பதான் பகவான் முழுசா நம்ம கிட்ட வெளிப்படுவார். என்னதான் நாம ஞானத்தை சேகரித்து கொண்டாலும் அது விஞ்ஞானமாகணும்னா இது மூலமா தான். இப்ப தொடர்ந்து பகவானை பற்றி கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும்போது நம்ம அடுத்தவங்க மேல பொறாமையோ கோபமோ எல்லாம் கம்மியாயிட்டே வரும். அது உடனே சரியாகாது. ஏன்னா இது பல ஜென்மங்களாக தொடர்ந்து வருகின்ற கரை. அந்த கரை அழுத்தமா இருக்கும்போது நீங்க அழுத்தி அதை பிரஷ் பண்ணினா கிழிஞ்சிரும். அதனால ஏன்னா பக்தி விட்டு ஓடிடுவாங்க. நீங்க தொடர்ந்து நீங்க ரொம்ப அதிகமா தீவிரமா இருங்கன்னெல்லாம் சோ படிப்படியாக அந்த பக்தியில மேல வரும்போது அதுல ருச்சி கிடைக்கும். ருச்சி கிடைச்சதுன்னா அவங்க தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. அந்த ருச்சி கிடைக்கிறதுக்குள்ள அவங்கள யாரையாவது ஃபோர்ஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து சொல்லணும், இப்படித்தான் இருக்கணும், வெங்காயம் போட்டு சேர்த்துக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம கண்டிஷன் போட்டோம்னா அவங்க பக்தியில அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ஓடிடுவாங்க. சோ மெதுவா ஒருத்தரை இதுல கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த கரைகளை எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பக்தியில முழுமையாக ஈடுபடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க, அப்புறம் முழுமையா ஈடுபடுவாங்க. நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோனோ வித்தியதை சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயுதோ மகதோ பயாத். அப்படியே இல்லைன்னா கூட இந்த ஜென்மத்துல எவ்வளவெல்லாம் செய்ய முடியுமோ மேக்சிமம் ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னா நாம அதுல மேக்சிமம் ஈடுபடுவோம். இப்ப பாருங்க, ஒரு ஜுவல் கடைக்கு போறோம், உங்களால எவ்வளவு எடுக்க முடியுமோ அள்ளிக்கோங்க, இன்னைக்கு இந்த 5 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு ஒரு ஜுவல் கடைக்காரர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற பை, சீலை, முந்தானி, தலைப்பு எல்லாத்துலயும் போட்டு போட்டு எடுத்துட்டு வந்துருவோம். சோ அது மாதிரி இந்த மனித உடல் கிடைப்பதற்கரியது. இது எவ்வளவு தூரம் நீங்க பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி பகவானுக்கு வாச்சோ கருமனோ மனசோ அப்படின்னு சொல்லி சேவை செய்யறது. வேற எண்ணங்களை தவிர்த்து நம்ம அடுத்தவங்களோட போட்டி போட்டுட்டு பொறாமப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு டைமை எப்படியெல்லாம் வீணாக்க முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இதை நம்மளுக்கு நன்மை கிடைக்க போகுது, நாம நன்மைக்குத்தான் தேடிட்டு இருக்கிறோம். அந்த உலகத்துல இன்பம் அடைய வேண்டும். அந்த இன்பம் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்திலையும் பகவத்கீதையிலும். குரு நம்மளுக்கு சொல்றாரு, தொடர்ந்து சாண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பாகவதம் படிங்க, தொடர்ந்து பகவத்கீதை படிங்க. சோ இதை மேக்சிமம் எவ்வளவு செய்ய முடியுமோ பகவானுக்கான என்னென்ன காரியங்களை நீங்க செய்யறீங்களோ இந்த உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு லாபம் 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 லாபம். மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு ரகசியமான ஒரு திட்டம். இது எல்லாருக்குமே புரியாது, கிடைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்ப இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள். சோ இதை நாம தொடர்ந்து இதை பிரயோஜனம் தொடர்ந்து நாமம் சொல்லுவதனால, தொடர்ந்து கேட்பதனால பகவானை பற்றி நம்மளுக்கு லாபம் நிறைய கிடைக்குது. அதுக்காகத்தான் நாம தேடிட்டு இருக்கிறோம். எங்க இன்பம் கிடைக்கும், எங்க இன்பம் கிடைக்கும், எதுல கிடைக்கும்? செல்வம் சேர்த்துனா கிடைக்குமா, இல்ல நிறைய படிச்சா கிடைக்குமா, இல்ல நிறைய உறவுகளை சேர்த்திட்டா கிடைக்குமா? இதுல எல்லாம் கிடைக்காது. ஆனா இங்கதான் இருக்கு அந்த ரகசிய பெட்டகம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுஷூகம் கருதும் அவ்வியம். பகவானே சொல்லிட்டார் பகவத்கீதையில. சோ இதை நம்ம நல்லா புடிச்சுக்கிட்டு இதுலயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா நிறைய லாபத்தை நாம எடுக்கலாம். எப்போ? இறக்கும் தருவாயில தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த நாமாபீர்வா கிரியா குணைக அப்படின்னா பகவானுக்கு ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, அதோக்சஜா என பல பெயர்கள் இருக்கு. உண்மையில் பல்வேறு நாமங்கள். ஆனால் கட்டுண்ட ஆத்மாவால் அதை அறிய முடியாது. ஏன்னா நாம ருச்சி கிடைக்கணும் அப்படின்னா நாம காலையில சொல்றோம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எத்தனை பேருக்கு மறுபடியும் சொல்லணும்னு தோணுது? அப்போ அந்த ருச்சி கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த கண்டிஷனல் லவ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு அந்த ருச்சி கிடைக்கும். கிடைச்ச உடனே நம்ம கண்டிப்பா
அந்த நம்மளுக்கு வர அந்த லாபத்தை விடவே மாட்டோம், இன்பத்தை. சோ இன்பத்துக்காக ஓடிட்டு இருக்கிறவங்கள எல்லாருக்குமே இந்த ரகசியம் இங்க கொடுக்குறாங்க. ரகசியம் வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிறவங்க அது லாபம் எடுத்துட்டே இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா, இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது சந்தேகம் இருந்தா பிரபு வந்துட்டாரு, கேளுங்க.